எரேமியா 33 அதிகாரம் 3 இப்படியாக சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய பிரச்சனையின் மத்தியிலே, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே, குழப்பமான சூழ்நிலைகள் அல்லது எந்த விதமான இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. உடனே போன் எடுத்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றேன், அல்லது என்னுடைய நண்பர்கள் உறவுகள் யாருக்காகிலும் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர்களை கூப்பிட முற்பட்டோம் என்று சொன்னால் அவர்கள் கேட்டு உடனடியாக பதில் தருவாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவங்களால உதவி செய்ய முடியாது. நீங்க இருக்கிற ஸ்பாட்ல, நீங்க இருக்கிற இடத்துல வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீங்க கூப்பிடுற இடத்துக்கு அவர் இறங்கி வருவார். அவர் உத்தரவு கொடுக்கும்படியாக, உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக அவர் இறங்கி வருகிற நல்ல தகப்பனாக அவர் காணப்படுகிறார். கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி அவரிடத்துல வேண்டிக் கொண்டார். அப்போ கூப்பிடும் பொழுது அவருக்கு பிரதியுத்தரமாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக அவரை நோக்கி கூப்பிடுறாங்க, கூப்பிட்டதுக்கு எந்த பதிலும் ஆண்டவர் கொடுக்கல. இரண்டாவதாக அவரிடத்துல அவர்கள் பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்ளும் பொழுது அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எப்படி நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்ட உடனே இந்த சகோதரி சொல்லுகிறாங்க, ஆண்டவரே மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டி சாப்பிடுமே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அந்த இடத்துல தாழ்த்தி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு தடவை கேட்டோம் அல்லது 2 தடவை கேட்டோம் அல்லது இரவெல்லாம் கேட்டோம் எனக்கு பதில் தரல அப்படின்னு சொல்லி ஒருவேளை பதில் கொடுக்கல, மறு உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு உடனே நம்ம என்ன பண்ணிட வேண்டாம், ஜப குறிப்புகளை நிறுத்திட வேண்டாம். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலன்னு நாமளே தீர்மானித்திட வேண்டாம். நிச்சயமாகவே அவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார்னா அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உண்மையாகவே அவர் மறு உத்தரவு அருளி செய்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு கானானிய ஸ்திரீக்கு உதவி செய்தாரானால் இன்றைக்கு நமக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவன்